ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 662வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ஃப்ரூட் ஜூஸ் பிரிப்பரேஷன், அதாவது பழச்சாறு தயாரிப்பு என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சி மகளிரை தொழில் முனைவோர் ஆக்குவோம் என்ற திட்டத்தின் கீழ் பகுதி 2ஆக நடத்தப்பட உள்ளது. மகளிருக்கு நிதி சுதந்திரம் ஏற்படுத்தும் வகையில் அரசு பல்வேறு சமூக நல திட்டங்களை உருவாக்கி அறிவித்து செயல்படுத்தி வருகின்றது. நமது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் எனப்படும் பண்ணை பட்டதாரிகள் குழுமமும் நமது பங்கிற்கு மகளிரை தொழில் முனைவோர் ஆக்குவோம் என்ற தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி மகளிரின் முன்னேற்றத்திற்கு தூண்டுகோலாக செயல்பட்டு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பழச்சாறு தயாரிப்பு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். டாக்டர் ஜோதிலட்சுமி அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கக கல்லூரியான கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ், அதாவது சமூக அறிவியல் கல்லூரி எனப்படும் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் ஜோதிலட்சுமி, பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் கி ஜோதிலட்சுமி. நான் சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரி ஆகும். இக்கல்லூரியில் நான் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் அனைத்து விஞ்ஞானிகள், வேளாண் பெருமக்கள், அறிஞர்கள் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக வேளாண் பெண்கள் மற்றும் மகளிர்களை தொழில் முனைவோராக மாற்றுதல், இது என்னுடைய 2வது நிகழ்ச்சியாகும். இதற்கு முன்னால் கடந்த டிசம்பர் மாதத்தில் ஜாம் தயாரிப்பது எப்படி என்ற தொழில்நுட்பம் பற்றிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அநேக வரவேற்பு கிடைத்தது. அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம எல்லா ஊர்லயுமே நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாராலையும் தாங்கிக்கவே முடியாத ஒரு வெயில நம்ம சந்திச்சோம். அந்த நேரங்கள்ல நம்ம விரும்பி குடிக்கிற நம்ம ஜூஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சது எல்லாமே கடைகள்ல கிடைக்கக்கூடிய பானங்கள் தான். அதற்கு பதிலா வீட்டுல நம்ம கிட்டேயே இருக்கிற விளைவிக்கின்ற பழ வகைகளில் இருந்து ஒரு ஜூஸ் வகைகள் தயாரிப்பது பற்றிய ஒரு தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டு ஐயாவிடம் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன். அதன் தொடர்ச்சியாக இன்று ஒரு சிறப்பான ஒரு பகுதியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். பொதுவாக பல பானங்கள் நம்மளோட நாட்டோட கண்டிஷன்ல பழங்களை நம்ம அப்படியே சாப்பிட்டு பழகியிருப்போம். அது மாம்பழமா இருக்கட்டும், கொய்யாப்பழமா இருக்கட்டும், சாத்துக்குடி ஜூஸ் எடுத்து நம்ம சாப்பிடுவோம். உரிச்சு சாப்பிடுற பழக்கமும் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பப்பாளி பழம், ஆப்பிள், நம்ம கிட்ட என்ன பழங்கள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நாம பல வகைகளை அப்படியே சாப்பிட்டுருப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எப்படி விரும்புறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஜூஸியா உடனே எடுத்து குடிக்கணும், அப்படி ஒரு விருப்பம் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. இந்த ஜெனரேஷனுக்காகவும் மற்றும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள்ல இந்த பழங்களை ஜூஸா மாத்துற தொழில்நுட்பம்ன்றது ரொம்ப அதிகமா வரவேற்ப கொண்ட ஒரு தொழில்நுட்பமாகும். அதை பத்தின விளக்கங்களை நாம இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு பெவரேஜஸ் அப்படின்னு இதை சொல்லுவோம். பழச்சாறுகள், பெவரேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழச்சாறு தொழில்நுட்பங்களை பற்றி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எங்களோட கல்லூரி பாத்தீங்கன்னா சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், ஆங்கிலத்துல கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மதுரை வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்க ஒரு கல்லூரியா இருக்கு. இங்க நாங்க என்னெல்லாம் பண்றோம், என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட இதெல்லாம் எங்களோட வேலையை 3 வகையா பிரிக்கலாம் பணிகளை. ஒண்ணு
பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு நாங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த கல்லூரியில். இரண்டாவதாக நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு கொண்டு அந்த ஆராய்ச்சிகள் முழுவதும் காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள், அரிசி வகைகள், அந்த மாதிரி எல்லா வகையான உணவுப் பொருள்களையும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்றோம். மூன்றாவது பாத்தீங்கன்னா, தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுற அத்தனை பேருக்கும், அது இளைஞர்களா இருக்கட்டும், விவசாயிகளாகட்டும், இல்ல பெண்களாகட்டும், யாருக்குனாலும் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்ற வேலை வாய்ப்பு பயிற்சிகளும் நாங்க நிறைய அளிச்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு எங்கள்கிட்ட இருக்க வசதிகள் என்னென்ன பாத்தீங்கன்னா, ஃபுட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லேப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கதான் நாங்க ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு மெத்தடாலஜியை உருவாக்குற இடமா அதை வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க தயாரிக்கிற உணவுகள்ல என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு, அதுக்கு பேரு நியூட்ரியன் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஒரு கடையில ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா அதுல ஒரு லேபிள் இருக்கும். அந்த லேபிள்ல அதுல இருக்க நியூட்ரியன் கண்டென்ட் பேர் 100 கிராம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா அதுல கார்போஹைட்ரேட், புரோட்டீனு, அப்புறம் வைட்டமின் சி போட்டிருக்கோம், ஃபைபர் போட்டிருக்கோம், புரதச்சத்து போட்டிருக்கோம், கொழுப்பு சத்து போட்டிருக்கோம், கால்சியம் இவ்வளவு இருக்கு இப்படின்னு நிறைய வகையான உணவு சத்துக்களை அடிப்படையா அந்த லேபிள் தயாரிக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு லேபா அனலிட்டிக்கல் லெபார்டரி ஒண்ணு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த உணவு எவ்வளவு நாள் சாப்பிட தகுதியானது அப்படின்ற பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொள்றதுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் லேபு. அதுக்கப்புறம் தயாரிக்கப்பட்ட உணவுகளோட சுவை எப்படி இருக்கு, மனம் எப்படி இருக்கு, வாசனை எப்படி இருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுவதற்கு சென்சரி அனாலிசிஸ் லேப் அப்படின்றது ஒண்ணு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப பர்டிகுலரா காய்கறிகள் மற்றும் பழங்கள் பதப்படுத்துற ஒரு தொழில் கூடம் ஒன்று, அதுக்கப்புறம் சிறுதானியங்களை பதப்படுத்தும் தொழில் கூடம், அப்புறம் அடுமனை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய பேக்கரி யூனிட், இதெல்லாம் சேர்த்துட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சிகள் நடத்துறதுக்காகவும் ஒரு லெபார்டரியை நாங்க நிர்மாணிச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுதான் ஒரு சின்ன மாடல் ஃபுட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லேப், அனலிட்டிக்கல் லேப் இருக்கு, குவாலிட்டி கண்ட்ரோல், பேக்கரி, ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் யூனிட். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல என்ன காமிச்சிருக்கோம் அப்படின்னா, எங்க காலேஜ்ல இருக்க அந்த ஆய்வுக்கூடங்கள் பற்றிய ஒரு சின்ன வரைபடங்கள். ஸோ இங்கே வந்து இப்போ நாங்க புதிதாக பிஎம்எஃப்எம்இ அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்கு கீழே காய்கறிகள், பழங்கள் பதப்படுத்துதல் மற்றும் பருப்பு வகைகள், அப்பளம் தயாரிக்கிற தொழில்நுட்பங்கள், இதை பத்தின ஒரு பெரிய அளவுல இயந்திரங்கள்லாம் நாங்க பயன்பாட்டுக்கு வச்சிருக்கோம். அதுல முதல் லைன் பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஃப்ரூட் பல்ப் அண்ட் பெவரேஜ் மிஷினரி லைன் அப்படின்ற பிக்சரோட கீழே போட்டிருக்கோம். ரெண்டும் பழங்கள், காய்கறிகள் பதப்படுத்தும் பகுதி இது. இதுல பாத்தீங்கன்னா நீங்க நம்ம வாஷர் அப்படின்ற சார்ட்டர் கிரேடர் வாஷர் அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி, உதாரணத்துக்கு என்ன அழகா ஃப்ரூட்டி குடிக்கிறோம் இல்லைங்களா, மாசா ஃப்ரூட்டி, அந்த மாதிரி ஒரு பழ பானம் ரெடி பண்றதுக்கு ஆர்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரெடி டு சர்வ் பெவரேஜ், அது தயாரிக்கிற வரைக்கும் உள்ள இயந்திரங்கள் ஒரு பகுதியாகும். ரெண்டாவது பகுதியில ஊறுகாய் தயாரிக்கிற இயந்திரங்கள் ஒரு பகுதியாகவும் நாங்க இங்கே இதை வடிவமைச்சிருக்கோம். அடுத்த லைன் பாத்தீங்கன்னா, பயறு வகைகள் பதப்படுத்துற தொழில்நுட்பம், அதாவது இட்லி பொடி, பருப்பு பொடி, அதுக்கப்புறம் கடலை மாவுல இருந்து தயாரிக்கக்கூடிய மிக்சர், முறுக்கு, காராச்சேவு, இந்த மாதிரி பருப்பு வகைகள் மற்றும் வகைகளை பதப்படுத்துற ஒரு இயந்திர மயமாக்கல் இங்க வச்சிருக்கோம். அடுத்த லைன் பாத்தீங்கன்னா அப்பளம் தயாரிக்கிறது. மதுரையில பாத்தீங்கன்னா அப்பளம் வந்து ரொம்ப அதிகமா ஃபேமஸான அப்பளம் பாத்தீங்கன்னா மதுரை அப்பளம் தான். அது தயாரிக்கக்கூடிய ஒரு மிஷினரி அமைப்பும் இங்க நிறுவப்பட்டிருக்கு. இதுல தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தரங்களை ஆய்வு செய்யறதுக்கு ஒரு ஃபுட் டெஸ்டிங் லெபார்டரியும் நாங்க இங்க வச்சிருக்கோம். சோ இந்த இயந்திரங்கள் எல்லாமே நம்மளோட விவசாய பெருமக்கள், தொழில் முனையா விருப்பப்படுற எல்லாருமே ஒரு அனுமதியோட பயன்படுத்தி கொள்றதுக்கு ஏதுவாக இந்த தொழில்நுட்பம் முனைவர் அமுதா மேடம் அவங்களால் நிறுவப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப எங்க கிட்ட என்னென்ன மிஷினரிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். உலர வைக்கிற மிஷின், கேபினட் ட்ரையர், எப்படி நம்ம சோலார் ட்ரையர் பயன்படுத்துறோமோ அது மாதிரி கேபினட் ட்ரையர் ஒண்ணு இருக்கு. எக்ஸ்ட்ரூடர் அப்படின்றது வந்து நூடுல்ஸ், ஸ்பகதி, அந்த மாதிரி பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரூடர் எங்க கிட்ட இருக்கு. ட்வின் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரூடர் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, நீங்க குர்குரே மாதிரி ப்ராடக்ட், அதாவது எக்ஸ்ட்ரூடர் அப்படின்றது வந்து நம்ம பிழிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம்
வேக வச்சு சமைச்சு சாப்பிடுறது. ட்வின் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரூடர் அப்படின்றது வந்து ஸ்நாக்ஸ் நிறைய தயாரிச்சுக்கலாம். நல்ல உதாரணம் குர்குரே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே ட்ரையர் அப்படின்றது பாத்தீங்கன்னா பழங்கள்ல இருந்து பழ பவுடர் தயாரிக்கிற மிஷினா இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் கேனிங் யூனிட்டுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தோம்னா நம்ம ரசகுல்லா கேன்ல வருது இல்லைங்களா, அது மாதிரி காய்கறிகளையும் பழங்களையும் கேன்கள்ல அடைக்கிற தொழில்நுட்பத்தை செய்யக்கூடிய ஒரு யூனிட் ஒன்று வச்சிருக்கோம். இதை தவிர்த்து வேக்யூம் பேக்கேஜிங் மிஷின் இருக்கு, ஃபார்ம் ஃபில் பேக்கேஜிங் மிஷின், அது மாதிரி நிறைய பேக்கேஜிங் மிஷின்ஸும் இங்க நாங்க எங்களோட லெபார்டரியில அமைச்சிருக்கோம். ஸோ என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் எல்லாம் நாங்க உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா, கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல ஃப்ரூட் வேல்யூ அடிஷன், முக்கியமா பழங்கள் எல்லா விதமான பழங்கள்ல இருந்தும் ஜாமா இருக்கட்டும், ஸ்குவாஷா இருக்கட்டும், ஆர்டிஎஸ்ஆ இருக்கட்டும், ஃப்ரூட் பவுடர் தயாரிக்கிறது, டீஹைட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் அதாவது உலர வைக்கப்பட்ட பழங்கள் தயாரிக்கிற தொழில்நுட்பங்கள் எல்லாமே நாங்க உருவாக்கி இருக்கோம். ரெண்டாவது வந்து கேனிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், வேக்யூம் பேக்கேஜிங், மில்லட் சிறுதானியத்திலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள், முருங்கையில காய், அப்புறம் வந்து கீரை, அதுல இருந்து தயாரிக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள், தேங்காயோட மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் பருப்பு வகைகள்ல மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள், இது எல்லாமே நம்மளுடைய கல்லூரியில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள். சோ இப்ப நாம ஒன்னொன்னா பாத்துட்டு வரலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்றது வந்து எல்லா வயசினருமே நம்ம விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பானமா நமக்கு அறியப்பட்ட ஒரு உணவாகும். பொதுவா நம்ம மென்னு சாப்பிடுறது, டைம் எடுத்து சாப்பிடுறதும் இல்லாம இந்த மாதிரி ஜூஸ் அப்படின்றது எளிதா நாம எல்லாரும் உட்கொள்ளக்கூடிய ஒரு உணவா இருக்கனால எல்லா வயதினருமே இது ஒரு பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு சிறந்த பானமாகவும் உணவாகவும் கருதப்படுகிறது. இந்த ஜூஸ்ல பாத்தீங்கன்னா 2 வகையா தயாரிக்கலாம். ஒண்ணு வந்து கார்பனேட்டட் பெவரேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா, நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஸ்ப்ரைட்டு, டொரினோ, கொக்கோ கோலா இந்த மாதிரி வரதெல்லாம் கார்பனேட்டட் பெவரேஜஸ். இதை தவிர்த்து இந்த ஃப்ரூட்டி, மாசா, நெல்லிக்காய் ஜூஸ் இப்படி டைரக்டா நம்ம பழங்கள்ல இருந்து தயாரிக்கக்கூடியெல்லாம் பல வகையான பழ ஜூஸ் அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறோம். இதுல நம்ம தயாரிக்கிறதுக்கு முன்னாடி சில ப்ரீ ப்ராசஸிங் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா பாத்தீங்கன்னா, நம்ம எதையுமே கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்ல வயல்ல இருந்து விளைவிச்சாலுமே நிறைய வந்து ப்ரீ ப்ராசஸிங் சொல்லக்கூடிய முன்னிலை தொழில்நுட்பங்கள் சிலவற்றை நம்ம பயன்படுத்துவோம். அதாவது பழத்தை நல்லா கழுவுறது, சைஸ் வாரியா பிரிக்கிறது, அதுக்கப்புறம் அதுல தோள்கள் இருந்தா தோலை நீக்கணும், அதுக்கப்புறம் அது என்ன மாதிரி இருக்கிறது. இப்ப பப்பாளி பழம்னா விதைகள் சின்னதா இருக்கும், மாம்பழம்னா அதுல இருக்க கொட்டை வந்து பெருசா இருக்கும். சோ அந்த மாதிரி சில ப்ரீ ப்ராசஸிங் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்ற சில பழக்கங்களை நம்ம முதல்ல பழகிக்கணும். அதுல என்ன முதல் வகை பாத்தீங்கன்னா செலக்ஷன் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். பழ ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு நாம எப்பயுமே நன்கு பழுத்த பழங்களை தான் தேர்வு செஞ்சுக்கணும். இதுதான் முதல் படி. பழ ஜூஸ் தயாரிக்கிறதுல முதல் படியா நன்கு பழுத்த பழங்கள், உடைஞ்சிருக்க கூடாது, அழுகி இருக்க கூடாது, நசுங்கி இருக்கக்கூடாது. சோ முற்றிலும் நல்ல பழுத்த பழம், கெட்டு போகாம நல்லா இருக்கக்கூடிய ஒரு பழங்களை நாம செலக்ட் பண்ணிக்கணும், முதல் படி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சைஸுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அதுக்குதான் சார்ட்டர் அண்ட் கிரேடர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காய்கறிகள் பழங்கள் பதப்படுத்தும் தொழிற்கூடத்துல சார்ட்டர் கிரேடர் வச்சிருக்கோம். இதுல நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா, சைஸ் வாரியா நாம பழங்களை பிரிச்சுக்கிறோம். உதாரணமா நம்ம தோட்டத்திலேயே வந்து காய்கறிகள் பழங்களை பிரிக்கும் போது சின்னது தனியா பெருசு தனியா நாமளே பிரிப்போம் இல்லைங்களா. சோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன இயந்திரம் வந்து சார்ட்டர் கிரேடர், தரம் வாரியா பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இயந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. சோ அதை பயன்படுத்தியோ இல்ல கைகள் மூலமாவோ நாம சைஸுக்கு ஏத்த மாதிரி பழங்களை பிரிச்சுக்கணும். இது வந்து 2வது படி. 3வது படி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இங்க இந்த படத்துல என்ன காமிக்குதுன்னா ஒரு சின்ன பிரஷ் டைப் மாதிரி இருக்கு. சோ இது சார்ட்டர், கிரேடர் அண்ட் வாஷர், கழுவுறது மூணுமே சேர்ந்து இருக்கும். நீங்க இந்த இடத்துல உள்ள தள்ளி சிவப்பு கலர்ல ஒரு இண்டிகேஷன் மாதிரி இருக்கு இல்லைங்களா. சோ அது வழியா தண்ணி வந்து கொட்டும். சோ இந்த பழங்கள் என்ன பண்ணும்னா சார்ட்டர் கிரேடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கழுவுற மிஷின்குள்ள போகும். இது வந்து ஒரு பெரிய டேங்க் மாதிரி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். பழங்களை உள்ள கொட்டி நம்ம மேனுவலாவோ நல்லா கழுவி பழங்களை எடுத்துக்கிறணும். சரிங்களா. அடுத்து வரும் 2 விதமான மிஷின் இருக்கு. இப்ப நம்ம ஒரு 1 லிட்டர் ஜூஸோ 2 லிட்டர் ஜூஸோ 10 லிட்டர் ஜூஸோ நம்ம அதை கைகளிலே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சின்ன கிரஷரோ இல்ல ஜூஸரோ நம்ம பயன்படுத்திக்கலாம். பெரிய லெவல்ல 25 கிலோ 50 கிலோ 100 கிலோ அப்படி போடும்போது அதுக்கு பல்பர் அப்படின்னு சொல்ற ஒரு மிஷின் வந்து உதவியா இருக்கும், இந்த பழங்கள்ல இருந்து நம்ம பல்ப் எடுத்துக்கிறதுக்கு. இன்னொன்னு வந்து ஃப்ரூட் கிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். அது பழங்களை நல்லா நசுக்கி கொடுக்கும், உங்களுக்கு தோல் அதெல்லாம் சேர்த்து நசுக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம்
ஃப்ரூட் பல்ப் ஃபினிஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப சாலிட் மெட்டீரியலும் அந்த பல்ப்பையும் தரங்களை பிரிச்சு கொடுத்துரும் பல்ப் ஃபினிஷர். அதுக்கப்புறம் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர் அது எதுக்கு பயன்படும்னா சாத்துக்குடி, எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி பழங்கள்ல இருந்து ஜூஸ் எடுக்கிறதுக்காக பயன்படுறது. சோ நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி எந்த அளவுக்கு நாம ஜூஸ் தயாரிக்க போறோம், ஒரு நாளைக்கு 10 லிட்டர் ஜூஸா, 50 லிட்டர் ஜூஸா, 100 லிட்டர் ஜூஸா, இல்ல 1 லிட்டர் ஜூஸா அப்படின்ற கணக்குக்கு ஏத்த மிக்சியவோ பயன்படுத்தி நீங்க பழக்கூழ் தயாரிச்சுக்கலாம். இது வந்து 3வது படி. இதுக்கு பேரு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்த படி என்ன அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சுவை அதுல சேர்த்துக்கிறது, அடிஷன் ஆஃப் சுகர். சோ பெரும்பாலும் பல பானங்கள் தயாரிக்கிறதுக்கு நாம சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் சுகர் தான் நம்ம பயன்படுத்துறோம். இன்னோட அடிஷ்னலா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப உதாரணமா பெரும்பாலும் காய்கறிகள் பழங்கள்ல உயிர் சத்துக்கள், தாது சத்துக்கள் தான் நிறைஞ்சிருக்கும். அதாவது வைட்டமின் சி அப்படின்னு சொல்றோம், அஸ்கார்பிக் ஆசிட் சொல்லுவோம். நெல்லிக்காய், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சம்பழம் இதுல வைட்டமின் சி நிறைய இருக்கும். ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிற காய்கறிகள் பழங்கள்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ, அதாவது பீட்டா கேரோட்டின் அப்படின்ற சத்து வந்து நிறைஞ்சிருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பழங்களும் ஒரு மாதிரியான ஸ்பெஷல் இருக்கும். இப்ப நமக்கு ஒரு தேவை, அதுல கொஞ்சம் புரோட்டீன் சேர்த்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது தட் இஸ் பார்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எந்த பொருள் நமக்கு கம்மியா இருக்கோ அந்த பொருளை நாம தயாரிக்கிற உணவுப் பொருளை சேர்த்து அதோட சத்துக்களோட அளவை அதிகரிக்கிறதுக்கு பேர் தான் பார்ட்டிஃபிகேஷன். இதுல என்ன நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா டு என்ஹான்ஸ் நியூட்ரிட்டிவ் வேல்யூ, அதோட சத்துக்களோட அளவை அதிகரிக்கிறோம். அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட், அதோட கலரு அதெல்லாம் அதிகரிக்கிறோம். ஏதாவது ஒரு நியூட்ரியன்ட் இல்ல அப்படின்னா அதை நம்மளால சேர்த்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பயன்பாட்டுக்காக நமக்கு தேவையான சத்துக்களை சேர்த்துக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை நாம இந்த பழச்சாறுல பயன்படுத்தலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜூஸ் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னலா என்ன பண்ண போறோம், இப்ப நமக்கு புரோட்டீன் வேணும் அப்படின்னா ஒரு சோயா புரோட்டீனோ ஒரு மில்க் புரோட்டீனோ சேர்த்துக்கலாம் அந்த பழச்சாறு கூட. அதுக்கப்புறம் அதை பதப்படுத்துறது, தயாரிக்கும் முறை நான் அடுத்தடுத்து வர்ற ஸ்லைட்ல உங்களுக்கு தயாரிக்கும் முறை பற்றி ஒன்னொன்னா விரிவா சொல்றேன். இப்போ ஓவராலா ஒரு ஜூஸ் தயாரிக்கும் போது நம்ம என்னென்ன முறைகளை பயன்படுத்தணும்ன்றதை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பிரிசர்வேஷன். இப்ப நம்ம பல ஜூஸ் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் சுகர் எவ்வளவு வேணும்னு கனெக்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன சத்து சேர்க்க போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். இல்ல நாங்க சத்துக்கள் எதுவும் வேண்டாம், எங்களுக்கு பல ஜூஸை நாங்க அப்படியே சாப்பிடுறோம்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ பிரிசர்வேஷன் அப்படின்றது வந்து பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி என்ன முறையில நம்ம பாதுகாத்து அதை 1 மாசம் 6 மாசம் வரை பயன்படுத்தலாம் அப்படின்றதை நாம முடிவு பண்ணிக்கணும். சோ இந்த பிரிசர்வேஷன் அப்படின்றது வந்து ட்ரீட்டிங் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் ஸ்டாப் ஆர் கிரேட்லி ஸ்லோ டவுன் ஸ்பாயிலேஜ் காஸ்ட் ஆர் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்ற நுண்ணுயிரிகளால ஏற்படுற அந்த கெட்டு போதலை தடுக்கிறதுக்காக பிரிசர்வேஷன்ற ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துறோம். அதுக்கப்புறம் வந்து பாட்டிலிங். இப்ப நமக்கு தேவையான வடிவமைப்புள்ள எந்த பாட்டில்ல சேகரிக்க போறோம், இல்லைன்னா எந்த மாதிரி டப்பால நம்ம சேகரிச்சு வைக்க போறோம் அப்படின்றதை நாம டிசைட் பண்ணி வச்சுக்கணும். சோ இதுதான் நாம பழக்கூழ் பழச்சாறு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முறைகள். சில பழங்களை நல்ல பழங்களா தேர்ந்தெடுத்துக்கணும், அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தணும். கழுவுறதுக்கு நம்ம மஞ்சத்தூளை கூட பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூள் கூட நீங்க நல்லா சேர்த்து பழங்களை கழுவிட்டு, தோல் நீக்கிற பழங்களா இருந்தா கண்டிப்பா தோல் நீக்கிடணும், விதைகள் நீக்கணும். அதுக்கப்புறம் பல்பரோ இல்ல மிக்சியோ யூஸ் பண்ணி நீங்க பழக்கூழ் தயாரிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சுகர், அதுல எல்லாத்துலயுமே சுக்ரோஸ் இருக்கும் பழங்கள்ல. சோ அதோட டிஎஸ்எஸ் கண்டென்ட் அப்படின்ற ஒண்ணை நம்ம செக் பண்ணிக்கணும். எவ்வளவு அதுல ஒரிஜினலா அந்த ஃப்ரூட்ல எவ்வளவு இனிப்பு சுவை இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான சுகர், தேவைப்படுற சுகரை நம்ம அளந்து எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் அதுல ஆட் பண்ண போறோம் அப்படின்றது 2 வகையான பாதுகாப்புகள் பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த வகையான பாட்டில்ல அதை சேமிச்சு வைக்க போறோம், வீட்டுல வைக்கிற இதா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பிசினஸா மாத்தும் போது சின்ன 200 ml பாட்டிலா, 1 லிட்டர் பாட்டிலா, 5 லிட்டர் பாட்டிலா அப்படின்ற பேக்கேஜிங் மெட்டீரியல் அதையும் நாம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். சோ இது ஒரு தண்ணியான பொருள் கிடையாதுங்க. இந்த ஜூஸை பொறுத்தளவுக்கு 85% ஆஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்றது. ஒரு கடைகளுக்கு எல்லாம் போறோம், ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க, சாத்துக்குடி ஜூஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணுவோம் இல்லைங்களா. சோ அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு ஃப்ரெஷ் ஜூஸ்.
அப்படியே நம்ம கண்ணு முன்னாடியே பழத்தை கட் பண்ணி ஆப்பிள்லாம் நல்ல மிக்சியில போட்டு கொஞ்சோண்டு அதுல 85% பழக்கூழ் இருக்கும், 15% பாத்தீங்கன்னா டோட்டல் சாலிபிள் TSS சொல்ற கொஞ்சம் சுகரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி சேர்க்கறது ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆஸ் சச் அப்படியே நீங்க ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணலாம். இப்ப நம்ம வீட்லயே நமக்கு மாம்பழம் நிறைய இப்ப சீசன் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா மாம்பழ ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு நான் விருப்பப்படும் போது தோலை நல்லா கழுவிட்டு தோலை நீக்கிட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் கொட்டையை எடுத்துட்டு அந்த பழக்கூழை என்ன பண்ணலாம் நீங்க அரைச்சு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஃப்ரெஷ் ஜூஸ். இது வந்து எந்த ப்ராசஸிங் மெத்தடு தேவையில்லை. இதை குளிர்சாதன அதுல பெட்டியில வைக்கும்போது ஒரு 3 to 5 நாள் வரை உங்களுக்கு இது பாதுகாப்பா இருக்கும். ரெண்டாவது ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய எந்த கடையில பார்த்தாலுமே பெரிய பெரிய பாட்டில கலர் கலரா வச்சிருப்பாங்க. ஒரு ஆரஞ்சு கலர் தெரியும் நமக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து ஆரஞ்சு ஸ்குவாஷ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பைனாப்பிள் ஸ்குவாஷ் இருக்கும், லெமன் ஸ்குவாஷ் இருக்கும், நிறைய எல்லா பழங்கள்லயுமே ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழபானம் நிறைய இருக்கும். நம்ம பல நேரங்கள்ல சர்பத் கூட நினைச்சிருப்போம். சர்பத்துன்றது வேற, ஸ்குவாஷ் அப்படின்றது வேற. இந்த ஸ்குவாஷ் அப்படின்றது வந்து இதோட என்ன ஸ்பெசிபிகேஷன்னா இதுல 25% பழ ஜூஸும் 40 to 55% வரைக்கும் டோட்டல் சாலிபிள் சாலிட்ஸ். இதோட FSSAI ஸ்பெசிபிகேஷன் ஒரு ஸ்குவாஷ்னா இவ்வளவுதான் இருக்கணும். அதுல 1% வந்து அசிடிட்டி நமக்கு இருக்கணும். 350 ppm சொல்ற சல்பர் அதாவது சோடியம் பென்சோயேட்ன்ற ஒரு ப்ரிசர்வேட்டிவும் 600 ppm சோடியம் பென்சோயேட்டும் 350 ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொல்லுவோம். இது வந்து பாதுகாப்பான். இந்த 2 பாதுகாப்பான்ல ஏதாவது ஒண்ணு நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுல நல்ல கலர் பழங்கள் சொல்லப்படும். உதாரணத்துக்கு மாதுளை அந்த மாதிரி படங்களுக்கு இந்த KMS யூஸ் பண்ணாம சோடியம் பென்சோயேட் நாம பயன்படுத்திக்கலாம். பொதுவா சோடியம் பென்சோயேட் எல்லா விதமான பழபாலங்களுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சோ இந்த ஸ்குவாஷை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பங்கு ஸ்குவாஷ் ஒரு டம்ளர்ல ஒரு ஜூஸ் கலக்க போறோம் அப்படின்னா 1/4 பங்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்குவாஷ் எடுத்துட்டு 3 பங்கு தண்ணி சேர்த்து நாம பருகணும் இத. சரிங்களா? சோ இந்த ஸ்குவாஷ் எப்படி தயாரிக்கின்ற முறை வந்து அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. சோ இது வந்து ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட். இதுல வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஜூஸ் எடுத்து ஜூஸ் மேக்கிங் வரை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சோ இது ஈஸியான ஒரு முறையில எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, 1 பங்கு பழக்கூழு, 2 பங்கு சர்க்கரை, 1 பங்கு தண்ணி. இதுதான் இந்த ஸ்குவாஷோட ப்ரொசீஜர். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் ஒண்ணு போடுவோம். அது எப்படி போடணும் அப்படின்னா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. TSS சொல்றோம் இல்லைங்களா, டோட்டல் சாலிபிள் சாலிட்ஸ். ஒரிஜினலா ஒரு பழத்துல வந்து எவ்வளவு சுகர் கண்டென்ட் இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல செய்யும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுருவோம். குடிக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் அந்த இனிப்பு சுவை அதிகமா தெரியும். என்னடா சுகரை கூட சேர்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி நாம ஒரு கமர்ஷியலா ஒரு தொழிலா கொண்டு போகும்போது இது பண்ண முடியாது அப்படின்றதுனால அந்த நிஜமாவே அந்த ஒரிஜினலா அந்த ஃப்ரூட்ல எவ்வளவு சுகர் கண்டென்ட் இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்கு ரெஃப்ரெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஹேண்டி மிஷின் மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி பழங்கள்ல இருக்க TSS கண்டென்ட்டை நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த TSS கண்டென்ட்டை பொறுத்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சுகர் ஆட் பண்ணணும், எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும், எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணணும்னு ஒரு சின்ன கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் உங்களுக்கு நீங்க பயிற்சியில நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா செயல்முறை விளக்கமாவே உங்களுக்கு நாங்க செஞ்சு காமிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பழத்துல TSS செக் பண்ணிட்டு நாம என்ன பண்றோம்னா இந்த கால்குலேஷன் இப்ப வீட்டுல நாங்க சும்மா எங்களுக்கு மாம்பழம் நிறைய இருக்குங்க, நான் ட்ரை பண்ண போறேன், எங்கிட்ட ரெஃப்ரெக்ட்ரோமீட்டர் இல்ல, நீங்க சொல்ற கால்குலேஷன்லாம் என்னால போட முடியாதனால வருத்தப்பட வேண்டாம். 1 டம்ளருக்கு நீங்க பழக்கூழ் எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்ச பழக்கூழ் மிக்சியிலே போட்டு நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு நீங்க சுகர் எடுத்துக்கோங்க. அதே டம்ளர்ல இன்னொரு பங்குக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? சோ இந்த பழக்கூழ் அப்படியே பத்திரமா வச்சிருங்க. இந்த 2 பங்கு சுகரையும் 1 பங்கு தண்ணீரையும் அடுப்புல வச்சு லேசா காய்ச்ச ஆரம்பிக்கணும். சரிங்களா? நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சுகர் நல்லா கரைஞ்சிரும். அந்த சுகர்ல இருக்க அழுக்குகள்லாம் லேசா வெளியேறும். அந்த நேரத்துல நம்ம கொஞ்சோண்டு சிட்ரிக் ஆசிட் கலந்துட்டோம் அப்படின்னா அது அந்த பியூரிபிகேஷன் ஒண்ணு பண்ணிடும். சுகரை நல்லா வெள்ளையாக்கி காமிச்சிடும் சுகர் தண்ணி. அதுக்கு பேரு சர்க்கரை கரைசல். இந்த சர்க்கரை கரைசல் பாகு பதத்துக்கு வரணும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதோட பிரிக்ஸ் அப்பதான் இந்த 45 ° 55 ° பிரிக்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். திருப்பவும் நம்ம அந்த ரெஃப்ரெக்ட்ரோமீட்டரை யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்ற பட்சத்துல ஒரு கம்பி பாகு பதம் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது சுகர் சிரப்பை நம்ம ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடணும்.
ரொம்ப நேரம் வச்சீங்க அப்படின்னா அந்த 50 டிகிரி பிரிக்ஸுக்கு மேல போச்சு அப்படின்னா அது வந்து பாகு மாதிரி ஆயிரும். பாகு மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. சர்க்கரை தண்ணியா தான் இருக்கணும். அதுக்கு பேரு சர்க்கரை கரைசல். சோ இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சு சர்க்கரை கரைசலை வடிகட்டிடணும். வடிகட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஆறினதுக்கு அப்புறம் வடிகட்டிட்டு வடி அந்த சுகர் சிரப்பை கையில வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அரைச்சு வச்ச பல்ப் இருக்கும். சோ என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு அகலமான பாத்திரத்துல இந்த பழக்கூளை ஊத்திட்டு சுகர் சிரப் வடிகட்டின அந்த சுகர் சிரப் சர்க்கரை கரைசல் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கலக்கணும். சோ ரெண்டு நல்லா கலந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சில அந்த எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்பெசிபிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா, இத்தனை 25% சுகர் நமக்கு வந்து பழக்கூழ் இருக்கணும், 45-45ல இருந்து 55 டிகிரில வந்து நமக்கு சர்க்கரை கரைசல் இருக்கணும். ரெண்டு நல்லா கலந்து ஒரு சர்பத் பாக்குற மாதிரி நமக்கு ஒரு கிளியர் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்குவாஷ். சோ இந்த ஸ்குவாஷை நம்ம உடனடியா பயன்படுத்தினாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்ல பிரிசர்வேட்டிவ் நான் சொன்ன 2 பாதுகாப்பான்கள் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு நாம அதை பயன்படுத்த முடியாது. 3வது நாள்ல இருந்து நாம பயன்படுத்திக்கலாம். இல்ல நாங்க ரெஃப்ரிஜரேஷன்லயே வச்சுக்கலாம், எங்களுக்கு பாதுகாப்பான்கள் எதுவும் வேண்டாம்னா ஒரு 1 வீக் வச்சுட்டு நீங்க இதை தொடர்ந்து பயன்படுத்தலாம். சோ இது எப்படின்னா அப்படியே குடிக்க கூடாது. இது எப்படின்னா தண்ணி கலந்து நீங்க குடிக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி 1 பங்கு அந்த ஸ்குவாஷ் கூட 3 பங்கு தண்ணி கலந்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்குவாஷா மாறிடும். இது வந்து எல்லா வகையான பழங்களையும் நீங்க பண்ணலாம். எலும்பிச்சம்பழமா இருக்கட்டும், நெல்லிக்காயா இருக்கட்டும், மாம்பழமா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், சாத்துக்குடி, திராட்சை, இது மாதிரி எல்லா பழங்களையும், மாதுளை, அதுக்கப்புறம் சப்போட்டா, இந்த மாதிரி நம்ம கிட்ட என்னென்ன பப்பாளி பழம் நம்ம கிட்ட கிடைக்கிற அத்தனை பழங்களையும் பயன்படுத்தி நீங்க இந்த ஸ்குவாஷ் தயாரிச்சு வச்சுக்கலாம். தேவைப்படுறப்பெல்லாம் நீங்க தண்ணி கலந்து உங்களுக்கு கூல் வாட்டர் தான் கலக்கணும்னால விருப்பப்பட்டா கலந்துக்கலாம். இல்ல ஐஸ் கட்டி சேர்த்து கூட நீங்க இதை தயாரிச்சுக்கலாம். சோ இது வந்து நீங்க தொழிலா பண்ணும்போது கண்டிப்பா ஒரே ஒரு நாள் ஒரு பயிற்சி மட்டும் நீங்க எங்க கிட்ட கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட வழிமுறைகள்லாம் உங்களுக்கு சரியான முறையில நாங்க சொல்லி கொடுத்துருவோம். சோ இது அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்டிஎஸ். இதுக்கு பேரு ரெடி டு சர்வ் பெவரேஜ். இப்ப நீங்க முன்னாடி பார்த்த பாட்டிலுக்கும் இதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. முன்னாடி பார்த்தது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பாட்டில்ல தண்ணி கலந்து குடிக்கணும். இது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாட்டில், அதாவது 200 ml அவ்வளவுதான் இருக்கும். 150 to 200 ml சின்ன 10 நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா, ஃப்ரூட்டி குடிக்கிறோம், அப்புறம் என்ன குடிக்கிறோம், மாசா குடிக்கிறோம். சோ அதுக்கு பேரெல்லாம் ஆர்டிஎஸ், ரெடி டு சர்வ் பெவரேஜ், உடனடி தயார் நிலை பானம். இதுக்கு நம்ம தண்ணியே கலக்க வேண்டாம், பாட்டில் மூடிய திறந்தவன அப்படியே பயன்படுத்திக்கலாம். சோ இதுல வந்து எவ்வளவு இருக்குன்னா ஃப்ரூட் ஜூஸ் கண்டென்ட் வந்து 10%, டோட்டல் சாலிபிள் சாலிட்ஸ் வந்து 10ல இருந்து 15%, அதோட புளிப்பு அசிடிட்டின்னு சொல்லக்கூடாது 0.3% இருக்கும். நாட் டைலூட்டட் பிஃபோர் சர்விங். தண்ணியே நாம திறந்து அப்படியே பயன்படுத்தி இதை வந்து அப்படியே பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இது தயாரிக்கிறது எப்படின்னா இப்ப அதுல சொன்னது பாத்தீங்கன்னா 1 பங்கு பழக்கூழு, 2 பங்கு சர்க்கரை, 1 பங்கு தண்ணி. இதுல பாத்தீங்கன்னா 1 பங்கு பழக்கூழு, 2 பங்கு சர்க்கரை, 7 பங்கு தண்ணி சேர்க்கணும். சரிங்களா? இது தயாரிக்கிற மிஷினோட அணிவகுப்பு தான் நாம அந்த பழச்சாறு பதப்படுத்தும் தொழிற்கூடத்துல இந்த ஆர்டிஎஸ் தயாரிக்கிற இயந்திரங்கள் தான் நாங்க வச்சிருக்கோம். இங்க வந்து நீங்க ஒரு 100 கிலோ பழம் கொண்டு வரலாம், 50 கிலோ பழம் கொண்டு வந்து நாங்க ஜூஸா கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்குள்ள அத்தனை ஏற்பாடுகளும் எங்கள் கல்லூரியில் நிறுவப்பட்டுள்ளது. இதுல என்னன்னா ரா மெட்டீரியல்ஸ், பேக்கேஜிங், இது எல்லாமே நீங்க கொண்டு வந்துடணும். நம்ம கிட்ட இயந்திரங்களும் மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அதை மட்டும் நீங்க பயன்படுத்திட்டு எவ்வளவு சார்ஜ் அப்படின்றத நாங்க பிக்ஸ் பண்ணி சொல்லிடுறோம். நீங்க வந்து பயன்படுத்தி பாட்டில் பண்ணி எடுத்துட்டு போற வரைக்கும் உள்ள வசதிகள் இங்க நாங்க ஏற்படுத்தி தந்திருக்கோம். சார் இந்த ஆர்டிஎஸ் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்றேன். சோ இதுவும் அதே மாதிரி நல்ல நல்ல பழங்களை தேர்ந்தெடுத்து நல்லா கழுவிட்டு தோல் நீக்கக்கூடிய பழங்களை நீக்கிட்டு பழக்கூழ் தயாரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுகர், நம்ம சொன்ன அளவு சுகர், வாட்டர், ஆசிட், இதெல்லாம் நல்லா டிசால்விங், நல்லா ஹீட் பண்ணி கரைச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹோமோஜினேஷன். இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா பழக்கூழையும் நம்ம சக்கரை கரைசலையும் ஒண்ணு சேர்த்துட்டோம். சோ ஹோமோஜினேஷன் பண்ணும்போது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்தா கூட நல்லா மிக்ஸ் ஆயிரும். நம்ம எப்படி விப்பர்ல போடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி. அதுக்கப்புறம் பாட்டில் பண்ணிட்டு இது வந்து இந்த ஆர்டிஎஸ் பொறுத்தளவுக்கு 2வது தடவை ஒரே ஒரு தடவை நம்ம வந்து பாஸ்டரைசேஷன் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம். ஏன்னா இது நம்ம தண்ணி கலந்து குடிக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே டைரக்டா பாட்டில் பண்ண போறனால ஹோமோஜினேஷனுக்கு அப்புறம் பாஸ்டரைசேஷன் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த நாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து ஒரு 80 டிகிரி செல்சியஸ், அதாவது லைட் ஹீட் அப்ளை பண்றதுன்னு பேர் இருக்கு.
அங்க வந்து ஒரு 15ல இருந்து 25 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன போகும்னா பாட்டில் ஃபில்லிங் மிஷினுக்கு போயிடும், ஸ்டோரேஜ் டேங்க் போயிட்டு பாட்டில் ஃபில்லிங் போயிடலாம். சோ இதுதான் ஆர்டிஎஸ் தயாரிக்கிற தொழில்நுட்பம். சோ அடுத்து கார்டியல் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்குவாஷுக்கு கார்டியலுக்கு ஒன்னொன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ இது வந்து கிளியர் ஸ்வீட் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ். இது வந்து ஆசிட் ஜூஸாவே உங்களுக்கு கொஞ்சம் இப்ப நீங்க ஸ்குவாஷுக்கு என்ன சொன்னேன்னா நீங்க தண்ணி கலந்து குடிக்கிறது, ரெடி டு சர்வ் பெவரேஜ் வந்து ஓபன் பண்ணி அப்படியே குடிக்கிறது. அதே மெத்தட் மாதிரிதான் இந்த கார்டியலும். கிளியர் ஜூஸை எடுத்து அதுல இருந்து ஜூஸ் ரெடி பண்றதா கார்டியல் அப்படின்னு சொல்லுவோம். மேக்சிமம் நம்ம கிட்ட என்ன அவைலபிலிட்டி அதிகமா இருக்குன்னா லெமன் கார்டியல் நிறைய இருக்கும். எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணுவோம்னா ஒரு 15 நாள் 2 வாரத்துக்கு ஜூஸ் எடுத்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுல இருந்து சூப்பர் நேட் இருக்கு இல்லைங்களா, மேல இருக்கிறத மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஜூஸ் ரெடி பண்றதா கார்டியல் அப்படின்னு சொல்றது. இதுல 25% 30% நமக்கு வந்து ஜூஸ் கண்டென்ட், டிஎஸ்எஸ் 30%, 1.5% வந்து அசிடிட்டி கண்டென்ட், 350 அதாவது 350 பார்ட்ஸ் பெர் மில்லியன் வந்து நம்ம சல்பர் டை ஆக்சைடு கேஎம்எஸ் சோடியம் பென்சோயேட்டோ நாம சேர்த்துக்கலாம். சோ இது வந்து தயாரிக்கிற ஒரு முறை, கார்டியல் எப்படி தயாரிக்கிறதுன்ற ஒரு சின்ன முறை. சோ இதுல கொடுத்திருக்கிறத வச்சு நீங்க ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டு நீங்க தயாரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். இல்லைன்னா நான் சொல்ற ஸ்குவாஷ் ஆர்டிஎஸ் நீங்க தயாரிச்சுக்கோங்க. கார்டியல் அப்படின்றது வந்து ஒரு 2 வாரம் டைம் எடுத்துக்கும். நமக்கு அந்த கிளியர் ஜூஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஜூஸா அதை மாத்த முடியும். சோ அடுத்து சிந்தட்டிக் சிரப், இதுதான் சர்பத்துன்னு சொல்றது. நிறைய நம்ம கிட்ட நன்னாரி சர்பத் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சோ இதுல என்ன ஸ்பெஷல்னா 75% சுகர் சிரப் மட்டும்தான் இருக்கும். அதுல ஆர்டிபிஷியலா எசன்ஸ் சேர்ப்பாங்க. இதுல ஃப்ரூட்ஸே வராது நமக்கு, சரிங்களா. அதிகமா நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம கிட்ட நிறைய புழக்கத்துல இருக்கிறது இந்த மாதிரி சிந்தட்டிக் சிரப் தான் இதுல இருக்கு. இதுக்கு எந்தவித பல பானங்களும் தேவைப்படாது, எசன்ஸ் மட்டும் விட்டா போதும். அந்த ஃப்ரூட்ல இருந்து இருக்க எசன்ஸை வந்து 25%, 75% வந்து சுகர் சிரப். இதுக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன பாதுகாப்பங்கள் பயன்படுத்தி இதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா விதமான சர்பத்துன்னு சொல்லுவோம் இதை. நம்மளோட நமக்கு பேசுற லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா சர்பத், சிந்தட்டிக் சிரப் பேர் வந்து சர்பத். சோ இது தயாரிக்கிற தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரைன்டு சுகர் சொல்யூஷன். சோ அங்க சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி சுகர், வாட்டர், ஆசிட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த சர்பத்தோட கண்டிஷன் பிரிக்ஸ் எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும். ஒரு 68ல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு 60 டிகிரி பிரிக்ஸ் ரீச் ஆயிடுச்சு, இல்லைன்னா அந்த பாகு மாதிரி வரும், திக்கான பாகு வந்துருச்சோன்னா நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா குளிர வச்சுட்டு நம்ம பாட்டில் பண்ணி வச்சிட்டோம். இப்ப நன்னாரி வேர் நமக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேற நல்லா தண்ணியில ஒரு நைட்டு ஃபுல்லா முக்கிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். அதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் எசன்ஸா வச்சுக்கணும். சோ அதை கூட நீங்க பயன்படுத்தி ஸ்குவாஷ் தயாரிக்கலாம். அந்த ஜூஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்குவாஷ் தயாரிக்கலாம், சர்பத் தயாரிச்சுக்கலாம். சோ அடுத்து ஒண்ணு பாத்தீங்கன்னா கார்போனேட்டட் பெவரேஜஸ் அப்படின்னு சொல்றது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபுல்லா நம்ம பார்த்தது வந்து பழங்கள்ல இருந்து தயாரிக்கிறது, சர்பத் தயாரிக்கிறது. சோ இது ஃபுல்லா கார்போனேட்டட் பெவரேஜஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நான் பிக்சரே அங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். கார்பன் டை ஆக்சைடு கேஸை வந்து இதுல வெறும் வாட்டர், சுகர், தண்ணியோட கார்பன் டை ஆக்சைடு நம்ம உள்ள வந்து செலுத்துறோம். சோ இப்படி அதனாலதான் நமக்கு அந்த பாட்டில திறக்கும் போது ஒரு நல்ல அப்படி பொங்கிட்டு வரும் இல்லைங்களா. சோ அதுக்கு பேரெல்லாம் கார்பனேட்டட் பெவரேஜஸ். சோ இதோட ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்கோம் நம்ம. இது ஆஸ் பர் நம்மளோட எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்பெசிபிகேஷன் படி எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது. இப்ப ஆல்கலினிட்டி அது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 50 ppm இருக்கணும். அதுக்கப்புறம் டோட்டல் சாலிட்ஸ் அதுல இருக்க சுகர் வந்து 50 ppm. அதுக்கப்புறம் அயன், மேங்கனீஸ், டர்பிடிட்டி, கலர். ஸோ ஒன்னொன்னும் இது வந்து இந்த ஸ்பெசிபிகேஷன்ல தான் ப்ரிப்பேர் பண்ணணும். எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்ன இருக்கோ நம்ம அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி நம்மளோட ஜூஸ் ஐட்டம் எல்லாம் பண்ணினா மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டா அது வெளியே நம்ம கொண்டு போக முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்டட் பெவரேஜஸ். இதுக்கு என்னன்னா இதுக்கு இந்த ஸ்குவாஷ், ஆர்டிஎஸ், கார்டியல் இதெல்லாம் அன்ஃபெர்மெண்டட் பெவரேஜஸ். குளிக்கவே வைக்க மாட்டோம். சுகர் சிரப் ரெடி பண்றோம், அப்படியே நம்ம பல்ப்பு கூட கலந்துடுறோம், என்ன வகையான பேக்கேஜிங் வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து அன்பெர்மெண்டட். ஸோ புளிக்க வைக்காத பலபானங்கள். பெர்மெண்டட் பெவரேஜஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம புளிக்க வைக்கிற பலபானங்கள். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த நமக்கு இது அதிகமா நம்மளோட புழக்கத்துல இல்ல. பட் இன்னைக்கு சிடர் அப்படின்றது ரொம்ப அழகா நிறைய வந்துருச்சு. எல்லா கடைகள்லயுமே ஆப்பிள் சிடர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நல்ல ஒரு கிளாரிஃபைட் ஜூஸா லைட்டா புளிப்பு சுவையோட நம்ம கிட்ட இருக்கும். நிறைய அது நம்ம கிட்ட மார்க்கெட்ல வந்துருச்சு.
சோ அதுக்கு சில உதாரணங்கள் பாத்தீங்கன்னா ஒயின், சாம்பைன், அப்புறம் லைக் நான் இப்ப சொன்னேன் இப்ப சிடர், நீரா எல்லாமே வந்து புளிக்க வைக்கப்பட்ட பலபான்கள். இது இன்னைக்கு நேத்து பழக்கத்துல இல்ல, ரொம்ப முன்னாடி காலத்துல இருந்து, நமக்கு விவரம் தெரியாததுக்கு முன்னாடி முன்னாடி காலத்துல இருந்து பழக்கத்துல இருக்கிற ஒரு பலபானங்கள் இவைகள்லாம். இதுக்கு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா கிரேப்ஸ்ல இருந்து எடுக்கிற ஒயின் வந்து இதுக்கு நல்ல உதாரணமா சொல்லலாம். பெரிய பெரிய பேரல்ல கிரேப்ஸை நல்லா போட்டு ஃபெர்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒயின் தயாரிக்கிற ஒரு தொழில்நுட்பம்ன்றது ரொம்ப பழமையான ஒரு தொழில்நுட்பமாகும். அதுல ஒண்ணு சிடர் எப்படி தயாரிக்கலான்றத பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்பிள் சிடர் அப்படின்றது காமன். இதுல வந்து ஸ்பெஷல் கிரேட் ஆப்பிள்ஸ் தான் இதுல அதிகமா யூஸ் பண்றோம் நம்ம. நல்ல டேனின் கண்டென்ட் இருக்கிறது. ஸோ இதுல எப்படி இருக்கணும் அப்படின்னா சுகர் வந்து 12.5%, நார்மலா ஆப்பிள் ஜூஸ்ல வந்து யூஸ்வலா 10 இருக்கு. ஸோ இதை என்ன மாதிரி ஒரு புளிக்க வச்சு எப்படி சிடர் தயாரிக்கலான்றதை நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ இது ஒரு சின்ன ஒரு தொழில்நுட்பம். பழங்களை எப்பயும் போலதான் செலெக்ஷன் அப்படின்றது தான் அடிப்படை. நல்லா கழுவிடணும், கிரஷ் பண்ணணும். இதுல நல்லா கிரஷ் பண்ணி விதைகள்லாம் எடுத்துட்டு அதுல இருந்து ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு டிஎஸ்எஸ் கண்டென்ட்டை கூட்டணும். எப்படி கூட்டுறதுனா ஆடிங் ஆஃப் சுகர் கொஞ்சம் அதுல சேர்த்துட்டு 22% டிஎஸ்எஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பியூர் கல்ச்சர் இங்க ஆட் பண்றோம். தாய் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஈஸ்டுக்குள்ள கல்ச்சர், அந்த ஈஸ்ட வந்து நீங்க அதுதான் கல்ச்சரா இங்க பயன்படுது. அதை நல்லா சேர்த்துட்டு பெர்மெண்டேஷனுக்கு நம்ம வச்சிருவோம். சரிங்களா? இது வந்து கிரேப் ஒயினை கூட நம்ம மதர் கல்ச்சரா இதுல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபெர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அந்த ஃபெர்மெண்டேஷன் இதை நீங்க யாராவது சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல பழ வாசனையோட புளிச்ச நல்ல பழ வாசனை வரும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஏஜிங் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ்ல வைப்போம். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு 80°C லைட் ஹீட் அப்படின்றதுதான், அதாவது நம்ம ஆர்டிஎஸ் அப்ளை பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து செல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அதை அப்படியே ஹீட் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு பாட்டில் பண்ணிடலாம். இதுக்கு பேர் தான் சிடர். சின்ன சின்ன பாட்டில், கருப்பு கலர் பாட்டில் எல்லாம் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சு. ஆப்பிள் சிடர் அப்படின்னு போட்டிருக்கிறதுனா ஆப்பிளை வந்து நொதிக்க வச்சு தயாரிக்கிற ஒரு பலபானம். இதுல வந்து நல்ல சத்துக்கள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த ஃபெர்மெண்ட் ஆனனால உயிர் சத்துக்கள்லாம் நிறைய இதுல டெவலப் ஆயிருக்கும். நீரா அப்படின்றது வந்து இதுவும் நம்மளோட பழங்கால ஒரு முறைதான். ஸோ பனையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நொதிக்க வைக்கப்பட்ட பானம். இன்னைக்கு எல்லாமே நமக்கு இளநீ கூட இன்னைக்கு நமக்கு பாட்டில சாப்பிடுற ஒரு அருமையான வாய்ப்பை வந்து இந்த தொழில்நுட்பம் நமக்கு கொடுத்துருக்குங்க. நிறைய இன்னைக்கு நம்மளோட டெக்னாலஜி ஃபுல்லா இப்ப எப்படி ஒரு நைட் நேரம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்றதுன்றது இந்த ஆன்லைன் மூலமா தான் முடியுது. இல்லைன்னா யூஸ்வலா இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்காது இல்லைங்களா? அது மாதிரி நம்மளோட பழைய தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே அழகான ஒரு பேக்கேஜிங்ல ஒரு நல்ல பாட்டில கொண்டு போகும்போது அது இன்னைக்கு இருக்க தலைமுறைகள்கிட்ட சென்று சேர்ற மாதிரி ஒரு சிறந்த தொழில்நுட்பமா எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. சோ இதுதான் என்னோட ஒரு சின்ன உரை. அந்த யூனிட் மூலமா நிறைய வந்து நாங்க பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்குமே. பயிற்சிகளுக்கு ஒரு குறைஞ்சபட்ச கட்டணம் ஒண்ணு நாங்க வசூல் பண்ணிட்டு இருக்கோம். பயிற்சியில கலந்துக்க விருப்பப்படுறவங்க யாருனாலுமே எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதுல இந்த பல பானங்கள் தயாரிக்கிறதுல முதல்ல நான் வீட்டளவுல பண்றேன் அப்படின்றவங்க கூட நீங்க எங்களோட சந்தேகங்கள்லாம் இப்ப நீங்க கேட்கலாம். நன்றி டாக்டர் ஜோதி, உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை ஃப்ரூட் ஜூஸ் ப்ரிப்பரேஷன், அதாவது பழச்சாறு தயாரிப்பு தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவில் மூத்த உறுப்பினர் திரு பொன்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். பொன்ராஜ் அவர்கள் வேளாண் பட்டதாரி, வங்கியில் அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். நிறைய மேடம் நிறைய பண்ணாங்க. பட் நமக்கு இந்த சுகர் ஆட் பண்றோம் இல்லையா, இந்த சப்போஸ் இப்போ ஒரு ஆளுக்கு நிறைய சுகர் இருக்குன்னு வைங்க, டயபெட்டிஸ், அவங்கெல்லாம் எப்படி இதாக்கா, எப்படி அவங்களுக்குலாம் எப்படி இது உதவியா இருக்கும்? இந்த இது சுகரை குறைச்சாம் பண்ணணும். அவங்க சுகர் உடம்புல அவங்க ஜூஸும் குடிக்கணும், அதே நேரத்துல இப்போ டாக்டர்லாம் சொல்றாங்க பப்பாளியை தவிர வேற ஒன்றும் சாப்பிடக்கூடாது, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கட்டத்தட்ட எப்படி நம்ம அவங்களுக்கு எப்படி தயார் பண்றது? ஆனா அதுல வந்து குறைக்க முடியாது. ஜூஸ்ல பழத்துல இருக்க சுகரை குறைக்க முடியாது. நம்ம சுகர் பிரிசர்வேட்டிவ் அதை எப்படி குறைக்கணும்? வேற என்ன பண்ணலாம் மேடம்? சார் இதுல லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளான நாட்டு சக்கரை நம்ம சேர்த்துக்கலாம் சார். நீங்க அந்த
சுகர் சேர்த்துக்கணும்ன்றது இல்ல. இந்த மாதிரி நமக்கு அந்த டயபெட்டிக் கண்டிஷன்ல இருக்கிறவங்க பயன்படுத்தணும் அப்படின்னும் போது ஒரிஜினலா ஃப்ரூட்ல இருக்க சுகரே போதுமானது. இல்லைன்ற பட்சத்துல நாட்டு சர்க்கரையோ இல்ல பனஞ்சக்கரை, தென்னஞ்சக்கரை அது கூட நீங்க சேர்த்துக்கலாம் சார். ஒண்ணும் பெருசா பாதிப்புகள் வராது அதுல. ப்ரிசர்வேட்டிவ் சொன்னீங்களா? பாதுகாப்பு அளவெல்லாம் எவ்வளவு ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும்? உதாரணமா பப்பாளினா அவ்வளவு சுகர் இருக்காது, அதிக சுகர் சேர்த்துக்கலாம். சிட்ரிக் ஆசிட் தான். ப்ளீஸ் ஆமாங்க சார். இப்ப சொல்லுங்க. சிட்ரிக் அமிலம் தாங்க சார் இதுல போடுறது. கொஞ்சமா தான் போடுறோம். அது எப்படின்னா அந்த சுகரை அசிடிட்டி கண்டென்ட் இருந்தாதான் அது கொஞ்சம் வாழ்நாள நம்ம அதிகரிக்க முடியும். ஓ அது சரி. ரைட் ரைட். சரி, அது இல்லாம இதோட இந்த வைட்டமின் சி எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம பாயில் பண்ணோம்னு சொல்றோம். இந்த பாயில் பண்ணாதான் நல்லது. அப்கோர்ஸ் நம்ம அது உள்ள வைட்டமின் சி எல்லாம் குறைஞ்சிரும் இல்லையா? அதுக்கு பதிலாக தான் சிட்ரிக் ஆசிட் கொடுக்குறோமா? எப்படி சொல்லுங்க. பாயில் பண்ணா நம்ம அந்த வைட்டமின் சி அந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்குது போயிரும் இல்லையா பாயில் பண்றதுனால? அது பண்ணாம ஆகணும் இல்லையா? ஃப்ரெஷ் ஜூஸ்ல அப்படியே அடிச்சு கொடுக்குறோம், பாயில் பண்றோம். பாயில் பண்ணாம சாப்பிடுறோம். சொல்லுங்க மேடம். சார் இதுல ஒண்ணும் இல்லைங்க சார். அது பாயில்னா கொதிக்க வைக்கிறது இல்லைங்க சார். நம்ம ஜஸ்ட் ஹீட் தான். அதாவது கொதிக்க 100 டிகிரி செல்சியஸ் பண்றது இல்லைங்க சார். நம்ம 60 to 70 டிகிரி செல்சியஸ் தான். சோ அது என்ன பண்றோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான், அந்த ஹீட் அப்ளை பண்றது ஒரு பாதுகாப்பானா தான் பயன்படுது. அதுவும் இந்த ஆர்டிஎஸ்ல மட்டும்தான் இதை பண்றமே ஒழிய ஸ்குவாஷ்லயோ கார்டியோலயோ நம்ம அது பண்றது இல்லைங்க சார். ஆர்டிஎஸ் இருக்கு இல்லைங்களா, ரெடி டு சர்வ் பெவரேஜ்ல மட்டும்தான் இந்த ஒரு 60 டிகிரி செல்சியஸ்க்கு ஜஸ்ட் அப்படியே நம்ம அதை ஒரு இது பண்றோம். லேசா ஒரு வெதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஒரு கண்டிஷன் தான். பாயிலிங் நம்ம கொண்டு போறது இல்லைங்க சார். அதனால வைட்டமின் சி லாசஸ்ன்றது பெரிய அளவுக்கு வராதுங்க சார். தேங்க்யூ மேடம். உங்கள் தகவலுக்கு நன்றி. மெயினா போறது சிந்தெடிக் போறாங்க எல்லாருமே. அடுத்ததாக திரு பாலச்சந்திரன் ராமச்சந்திரன் பேசுறதுக்கு கேட்டிருக்கிறாரு. சார் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உங்க கருத்தை தெரிவிக்கலாம். வணக்கம் ஜோதி மேடம். அருமையான விஷயங்கள் எல்லாம் கூறியிருக்கீங்க. நான் ஒரு அடிப்படையில் ஒரு ஆய்வுக்கூட நிபுணர். ஃபுட் ப்ராசஸிங்ல கிடையாது, பட் மைக்ரோபயாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி நல்லா தெரியும். இப்போ எனக்கு என்னோட ஆர்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பழைய சாதம் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதை ஃபெர்மெண்ட் பண்ணி கூட கொஞ்சம் ஆடடு அதை சொல்றது, நம்ம பழங்கள் இருக்கு இல்லையா, பழங்கள்ல முக்கியமா கேரட் அல்லது பீட்ரூட். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். பண்ணி நல்ல பெவரேஜ் பண்ணி நம்ம சப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க சார். அது பத்தின ஆராய்ச்சியும் எங்க காலேஜ்ல நடத்தியிருக்கோங்க சார். நீங்க மதுரை, நான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல அந்த ஆராய்ச்சி எல்லாம் முடிச்சுட்டேன். சரிங்க சரிங்க. அது 10 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு அதுல பொருட்கள் உருவாகுது. கண்டிப்பா கண்டிப்பா. அது நம்ம சென்னையில நம்ம செய்யலாமான்னு ஆசை இருக்கு. உங்க கல்லூரி மதுரைக்கு தான் வரணுமா, சென்னையில இந்த கல்லூரி இருக்கா? சென்னையில மதுரையில தாங்க சார் இருக்கு. சரி, மதுரைக்கு வரேன். மதுரை எங்க தாய் வீடு மாதிரி. நான் வந்துடுறேன். வாங்க சார், கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா மேடம். கண்டிப்பா நாங்க தொழில்நுட்பத்தை இந்த பழைய சாதத்தை மறுபடியும் கொண்டு வரணும். ஆனா அத பழைய சாதம்னு சொல்லாம வேற பேர்ல கொடுக்கலாம்னு இருக்கு. ஃபெர்மெண்டட் ரைஸ் பெவரேஜ் கொடுத்துறலாம் சார். வெரி குட் மேடம். அது பண்ணும்போது கூட நம்ம முருங்கால புரோட்டீன் ஜாஸ்தி இருக்கு. அதுக்கு பதிலா என்னோட ஐடியா ஸ்பைருலா பிளஸ் புதினாவை கலந்து ஒரு கிரீன் கலர்ல கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அந்த பழையதுன்ற வார்த்தையே அதுல வரக்கூடாது. கண்டிப்பாங்க சார், வராம பாத்துக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ மேடம். கண்டிப்பா வாங்க சார், வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ திரு பாலச்சந்திரன் சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு TMS என்ற ஐடியில இருந்து பேசுற நண்பர் கேட்டிருக்கிறாரு. சார் ப்ளீஸ் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உங்க கருத்தை தெரிவிக்கலாம். ஹலோ, வணக்கம் மேடம். என் பேர் காஞ்சனா, திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மேடம். இப்போ நிறைய உங்களோட பிரசன்டேஷன் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருந்துச்சு, நல்லா புரிஞ்சிச்சு ஈஸியா. எனக்கு ஒரு கொஸ்டின் மேடம். இப்போ கடைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆம்லா RTS சால்ட் பேஸ்டா இருக்கு. அதோட ப்ரொசீஜர் கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாங்கம்மா. இது ஜூஸ் எடுத்துட்டுங்கம்மா, நெல்லிக்காய் ஜூஸ். அதுல இந்த பாஸ்டரைசேஷன் ஒண்ணு பண்ணணுமா, ஜூஸ் கூட வாட்டர் ஆட் பண்ணிட்டு சால்ட்டும் சேர்த்துட்டு டபுள் ஜாக்கெட் கெட்டில், அதாவது நம்ம நெய் சுட வைப்போம் இல்லைங்களாமா, நெய்யை டைரக்டா நம்ம ஹீட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா.
ஆமாங்க. அதனால ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு, அந்த ப்ரொசீஜர் மட்டும் உங்களுக்கு நானு பாத்துட்டு சொல்றேன்மா. நாளைக்கு நீங்க என்னோட நம்பர் நோட் பண்ணி கேளுங்க. எவ்வளவு ஜூஸுக்கு எவ்வளவு தண்ணி சேர்க்கணும்ன்றத மட்டும் சொல்லிடுறேன். ஓகே மேடம். அதுபடி நீங்க உப்பு சேர்த்துட்டு சுகரே சேர்க்க வேண்டாம். உப்பு ஓகே. சேர்த்துட்டு டைரக்ட்டா நீங்க அப்படியே பாட்டில் பண்ணிரலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான்மா. இது ஈஸியா பண்ணிரலாம் நீங்க. இதுக்கு என்ன மேடம் பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும்? இதுக்கு நீங்க சோடியம் பென்சோயேட்டே போட்டுக்கலாங்கம்மா. ஓகே மேடம். ஓகே. அந்த மேடம் பாதுகாப்பானே நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லும்போது இந்த கேஎம்எஸும் பென்சோயிக் ஆசிடும் ஒரு பிபிஎம் சொன்னீங்க. அந்த நேரத்துல உங்க நெட்வொர்க் சரியா இல்லாதனால அது அளவு கரெக்டா கேட்கல. அது என்ன அளவு மேடம்? அது வந்து பார்ட்ஸ் பெர் மில்லியன்மா. 350 வந்து கேஎம்எஸ் யூஸ் பண்ணணும். 600 வந்து சோடியம் பென்சோயேட் யூஸ் பண்ணணுமா. ஓகே மேடம். அது அப்படியே கிராமா மாத்திக்கலாம், இல்ல மில்லிகிராமா கூட நீங்க மாத்திக்கலாம். நம்ம கிட்ட என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் அது. மேடம் அப்புறம் ஆப்பிள் சிடார் வினிகருக்கு கல்ச்சர் வந்து நீங்க மதர் கல்ச்சர் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. அந்த மதர் ஆமாங்க. கல்ச்சர்ன்றது எங்க கிடைக்கும்? இல்ல நம்ம கடைகள்ல வாங்குற ஆப்பிள் சிடாரே நம்ம கல்ச்சரா பயன்படுத்திக்கலாமா? போதும். அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே மேடம். ஓகே. தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூங்க. தேங்க்யூ மேடம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. சார் வணக்கம் சார். வணக்கம். திரு மூர்த்தி திருநெல்வேலியிலிருந்து பேசுறாரு. சார் ப்ளீஸ். சார் வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் இந்த நீரா அப்படிங்கறத பத்தி நீங்க ஒரு ஸ்லைடு காட்டுனீங்க. அதோட ப்ரிப்பரேஷன் பத்தி சொல்லலாமா, எப்படி பண்ணணும் அப்படிங்கறது? சார் நீரை வந்து ஜென்ரலா என்ன ப்ரொசீஜர்ன்றது ஒரு பயிற்சி மட்டும் வந்து எடுத்துக்கோங்க சார். என்னன்னா இப்போ ப்ரொசீஜரா சொல்றதை விட அது ஒரு தொழில்நுட்பமா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம எந்த பிசினஸ் பண்றதுக்கு ஒரு சின்னதா தொழில்நுட்பம் எடுத்துக்கோங்க சார். நான் உங்களுக்கு அதை கண்டிப்பா செயல்முறை விளக்கமாவே உங்களுக்கு நாங்க செஞ்சு தரோம் சார். இது வந்து இந்த நீரா அது இதெல்லாமே தென்னை பனையில எடுக்கிற கல்லு இந்த மாதிரி பானங்கள் இதை வந்து வழக்கமா எடுக்கிற மாதிரி எடுக்கிறது தான். இருந்தாலும் ப்ராசஸிங் அண்ட் பேக்கேஜிங் அந்த மாதிரி விவரங்கள் நீங்க ஒரு தடவை அவங்க சொல்ற மாதிரி மதுரையில தான் இருக்குது. பக்கத்துல தான் 2 hours பஸ்ல போயிடலாம். அவங்களை சந்தித்து தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கேள்வி சார் அது வந்து இப்போ பனங்கல்லு பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய கல்லுங்கிறதுல இருந்து எடுக்கிறாங்களா அல்லது பதநீருங்கிறதுல இருந்து எடுக்கிறாங்களா? நீரா வந்து ஒரு புளிக்க வைக்கப்பட்ட பானம் தான் சார். பனையில இருந்து எடுக்கக்கூடியதுதான். மரத்துல இருந்தே இதுதாங்க சார் புளிக்க வச்சு எடுக்கிறதாங்க சார். கலெக்ட் பண்ணிட்டு அது நீங்க இது வரும்போது நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேங்க சார். ஓகே, தேங்க்யூ மேம். சரிங்க சார். தேங்க்யூ மூர்த்தி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. அடுத்ததாக மீண்டும் திரு பாலச்சந்திரன் பேச கேட்டிருக்கிறாரு. பாலச்சந்திரன் ப்ளீஸ். வணக்கம். அந்த நீரான்றது தென்னையில இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டேன் மேடம். அது கரெக்டா? கரெக்ட் தாங்க சார். நமக்கு நீரா பத்தி நிறைய இப்ப சொல்லிட்டே இருக்காங்க. இல்ல கேக்குறேன். இல்ல அது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்தது. இல்ல அப்புறம் அதுவும் பதநீரா நின்னு போச்சு. ஆமாங்க சார். எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து 18 விதமான அமினோ அமிலங்கள் இருக்கு. கண்டிப்பாங்க சார். அது வந்து புரோட்டீன் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமானது. புரோட்டீன் டெபிஷியன்சி. பாலச்சந்திரன் சார் மேடம் தயாரா இருந்தாங்கன்னா நீரா பானம் தொடர்பான நிகழ்ச்சி ஒரு தனி நிகழ்ச்சி நடத்தலாம். கண்டிப்பா. ஓகே. அப்புறம் மேடம் அப்புறம் ஒண்ணே நீங்க அந்த சொன்னீங்க இல்லையா பாஸ்டரைசேஷன். ஆமாங்க சார். அது மக்களுக்கு தெளிவா புரியாது. இது புதிய வேர்டா இருக்கும். அது ஒண்ணு இல்ல. நம்ம வந்து அந்த காலத்துல வந்து வெங்கல பாத்திரத்துல பாலை காய்ச்சுவாங்க. நல்லா கொதிக்க விட்டு டக்குன்னு அதை குறைக்கும் போது அந்த பாக்டீரியாவை ஏமாத்துறது. சில பாக்டீரியாக்கள் வந்து சூடு ஏற அது தன்னுடைய உடலை வந்து டிக் பண்ணி சர்வைவ் பண்ண ட்ரை பண்ணும். சர்வைவல் தேரி. அப்போ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அதை இறக்கி வச்சுட்டு டக்குன்னு ஏற்றி வைப்பாங்க. இது வந்து எங்க காலத்துல இருந்துச்சு. அந்த வெங்கல பாத்திரம் இங்கேயும் இல்ல. அதுக்கு பதிலாக பால் குக்கர் வந்துருச்சு. ஆனா பால் குக்கரை வந்து சில கிருமிகள், எஸ்பெஷலி 2 கிருமிகள் வந்து பாலை ஏமாத்து. தேங்க்ஸ் மேடம். 2 கிருமிகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. ரொம்ப இல்ல பழைய விஷயம் நான் மறக்காம இருக்கேன். 70ல படிச்சது 1970ல படிச்சது கிங் இன்ஸ்டியூட்ல. பாஸ்டரைசேஷன், கெண்டலைசேஷன் 2 முக்கியமான வார்த்தைகள். ரொம்ப நன்றி மேடம். கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார். கேக்குதா மேடம்? இந்த சிடார் எல்லாம் பண்றீங்கல்ல, சிடார் சொல்லுங்க. அதெல்லாம் வந்து எக்ஸைஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் இல்லையா? அதுக்கெல்லாம் நம்ம அது ஒரு ஆல்கஹால் பெவரேஜ் மாதிரி ஆயிருக்கு இல்லீங்களா? இல்ல ஆல்கஹால் பெவரேஜ் இல்லைங்க சார். அதுக்கு ஒரு ஸ்பெசிபிகேஷனே வேற. இப்ப நம்மளோட எல்லாமே FSSAI ஸ்பெசிபிகேஷன். பட் அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி விற்க முடியுமா? அதெல்லாம் unless we get a clearance from the government.
எப்படி ஆப்பிள் சிடார்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு சார். மருந்து கடையெல்லாம் கிடைக்குது அந்த மாதிரியா? பட் அந்த சிடார்ல எவ்வளவு இருக்குது, அது என்ன சொல்றது, அந்த இது பாதிக்குமா நம்ம குடிக்கிற ஆளு இது மாதிரி? அதான் கேக்குறேன். பாதிப்பெல்லாம் ஒண்ணும் வராதுங்க சார். அதுல வந்து FSSAI ஸ்பெசிபிகேஷன் படிதான் ஒரு மெட்டீரியலுக்கும் நாம அதை பயன்படுத்துறோம். அதனால அதுல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லைங்க சார். பூஸ் மாதிரி வந்துடக்கூடாது, அதுதான் வேற கவர்மெண்டோட ஸ்பெசிபிகேஷன் மட்டும்தான் நம்ம சொல்லி தரோம், வேற எதுவுமே கிடையாது. சரி, ஓகே, தேங்க்யூ. ராணிப்பேட்டையில இருந்து தினகர் பாபு பேச வந்திருக்கிறாரு. தினகர் பாபு, ரெஃப்ராக்டோமீட்டர் சொல்லியிருந்தாங்களே மேடம், சொல்லியிருந்தாங்க. அது என்ன பர்சன்டேஜ் ஆஃப் சுகர் கண்டுபிடிக்கிறதுங்களா? இல்லைங்க சார், TSS ஃபுட்ல வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன பிஞ்ச் மட்டும். சும்மா நீங்க அந்த கூகுள்ல போயிட்டு கூட ரெஃப்ராக்டோமீட்டர் போட்டீங்கன்னா ஹேண்டியா இருக்குங்க சார், கையளவுல வச்சுக்கிற மாதிரிதான். அதுல ஒரு டிராப் வச்சுட்டா டோட்டல் சாலிபிள் சாலிட்ஸ் அதுல எவ்வளவு கண்டென்ட், அதுல கரைஞ்சிருக்கிறதோட இனிப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறதுங்க சார். அது அதாவது இந்த டென்சிட்டி, சுகரோட டென்சிட்டி. அது வாயில இப்ப நம்ம ஒரு பழம் புளிக்குதா, லைட்டா புளிக்குது, இவ்வளவு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லி அது அளவு சொல்லுங்க சார். 15 டிகிரி பிரிக்ஸ் இருக்கு, சோ நல்ல பழமா இருக்கு. இப்ப பைனாப்பிள் நல்ல பழுத்து இருக்கு, பப்பாளி நல்ல பழுத்து இருக்கு, மாம்பழம் அப்படின்னா 12ல இருந்து 15 வரை காமிக்குங்க சார் அளவு. இப்ப நெல்லிக்காய் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5, 6, 7 அப்ப நல்லா புளிப்பா இருக்கு. அது அளவு குறைய குறைய புளிப்பு தன்மை அதிகமா காமிக்கும். அளவு கூட கூட இனிப்பு சுவை இருக்கிறத காமிக்குங்க சார். அந்த காமிக்கிற அளவு தான் அது, வேற ஒண்ணும் இல்லைங்க சார். இந்த கார்போஹைட்ரேட் திங்ஸ்ல ஃப்ரூட்ஸ் சேர்ப்பாங்களா மேடம்? இல்லைங்க சார், கண்டிப்பா இல்ல. வெறும் தண்ணிங்க சார், தண்ணி, கொஞ்சமா சுகர், கார்பன் டை ஆக்சைடு தான் சார் அதுல ஆட் பண்ணுவாங்க. அப்ப ஃபெர்மெண்டேஷன் ஜூஸ்னு சொல்லியிருந்தீங்க சார் மேடம். சார் ஃபெர்மெண்டேஷன் ஜூஸ் சொல்லியிருந்தீங்களே, அந்த ஜூஸ் வந்து புளிக்க வச்சு அப்புறமா கொதிக்க வைக்கணும்னு சொன்னீங்க. அதை கொதிக்க வைக்கிறது வந்து நுண்ணுயிர்களை கம்மி பண்றதுக்காகவா? ஆமாங்க சார், கொதிக்க வைக்கிறது கிடையாது. பாஸ்டரைசேஷன் சொல்றது லைட் அந்த முன்னாடி சொன்னாங்க இல்லைங்களா சார், லேசா சூடு பண்றது, கிருமிகள் வளராம தடுக்கிறதுக்காக நம்ம பண்றது அது. மேடம் அது எனக்கு கொஞ்சம் புரியல. ஏதோ கிருமிகளை ஏமாத்துறத சார் சொன்னார் இல்லைங்களா, அது கொஞ்சம் டீப்பா சொல்ல முடியுங்களா? ன்றதுக்காக சொன்னாரு. அதாவது அது வளர்ந்து அது ஒரு மாதிரி எந்திரிக்கும் போது நம்ம அந்த டெம்பரேச்சரை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வளராம அதோட நிலை தடுக்கப்பட்டுரும். அதைத்தான் அவங்க சார் அப்படி அழகா சொன்னாங்க. கிருமிகளை வளர விடாம பண்றோம் சார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே மேடம். இப்போ ஒரு ஃப்ரூட் பெவரேஜ் எடுத்திருந்தா ஃப்ரூட் ஒரு கண்டென்ட், சுகர் ஒரு கண்டென்ட், தண்ணி ஒரு கண்டென்ட், இது பர்சன்டேஜ் போட்டா இப்படிதான் போடணும் இல்லைங்க மேடம்? இது வந்து ஸ்குவாஷுக்கு சார், 1 பங்கு 2 பங்கு 1 பங்கு ஸ்குவாஷ். அதுக்கப்புறம் நீங்க அதை தண்ணி கலந்து குடிச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு பாட்டில வச்சுட்டு, வாட்டர் பாட்டில கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கலன்னா நீங்க ரெஃப்ரிஜரேஷன்ல வைக்கணும். வேணுங்கிறப்ப நீங்க சர்பத் கலக்கிற மாதிரி கலந்து குடிச்சுக்கலாங்க சார். 1/4 பங்கு ஜூஸ் ஊத்திட்டு 3/4 பங்கு தண்ணி கலந்து நீங்க ஜில்லுன்னு வாட்டர்லயோ இல்ல ஐஸ் கியூப் போட்டோ சாப்பிட்டுக்கலாம். இப்போ RTS வந்து நம்ம 7 பங்கு தண்ணி ஊத்துறதுனால அது வந்து நம்ம அந்த ஆடட் வந்து அதிகமா யூஸ் பண்ணணும். இந்த கிருமி நீக்கிறது, தொற்று நீக்கம்லாம் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணணும். சுகர் அதிகமா இருக்கிறதுனால அங்க கிருமிகள் எல்லாம் வளர்ச்சி கம்மியா இருக்கும் அந்த ஸ்குவாஷ்ல. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது சுகர் இருக்கிறதுனால ப்ரிசர்வேட்டிவா வேலை செய்யுது இல்லைங்களா மேடம்? கண்டிப்பா கண்டிப்பாங்க சார், சுகரே ஒரு இயற்கையான ப்ரிசர்வேட்டிவ் தான். ஓகே சார், தேங்க்யூ தினகர் பாபு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. சுகர் கேன் பிரிக்ஸ் ரீடிங் ஒண்ணு எடுக்கிறாங்க, அதே தானே மேடம் இல்லையா? சுகர் கேன் பிரிக்ஸ் எடுக்கிறதா, சுகர் கேன்ல TSS பாக்குறதுக்கு பிரிக்ஸ் பாக்குறது பாப்பாங்க. அது நல்லா விளைஞ்சிருச்சா, முத்திச்சா, கரும்பு முத்திச்சா, ரெடி ஃபார் ஹார்வெஸ்ட்னா அந்த பாப்பாங்க, மில்லுல வந்து பாப்பாங்க. திரு ரமேஷ் பேசுறதுக்கு கேட்டிருக்கிறாரு. ரமேஷ் சார் ப்ளீஸ். சார் வணக்கம் சார். இப்ப நேரடி பயிற்சி வந்து நான் இங்கே மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான் சார். ஓகே, நேரடி பயிற்சி வந்து எப்பப்ப நடக்கும், என்னென்ன நடக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த பயிற்சியை நாங்க எப்படி வந்து பண்றதுக்கு எதுவும் ஃபீஸ் உண்டா இல்ல ஃப்ரீயா என்னன்றத கொஞ்சம் எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது? சார் ஒவ்வொரு மாசமும் கடைசி வாரத்துல இந்த பயிற்சி நடத்துறோம் சார். சரிங்க சார். மே மாசம் அப்படின்னா மேயோட கடைசி வாரத்துல பயிற்சி நடத்துவோம். இப்ப அப்ப நாங்க ஃபர்ஸ்டே நிறைய பேர் வாண்டடா வருவாங்க. சின்னதா நாங்க ஒரு TNAU அக்ரிடெக் போர்ட்டல்ல எங்களோட பயிற்சிகள் விவரங்கள்லாம் நாங்க கொடுத்துருப்போம். இல்லைன்ற பட்சத்துல எங்கள்கிட்ட தகவல் கேட்டு வர்றவங்க பேரெல்லாம் வாங்கி வச்சுக்குவோங்க சார். நாங்க அந்த டேட் பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 பேர் 10 பேர் வந்த உடனே டேட் பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருவோம். நாங்க
மெயில் ஐடி மூலமாவோ இல்ல போன் நம்பர் மூலமாவோ தகவல் தெரிவிச்சுட்டு அவங்களுக்கு அந்த பயிற்சி டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 885 ரூபா 18% ஜிஎஸ்டியோடங்க சார் இந்த பயிற்சிக்கு ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு. ஓகே ஓகே. காலையில ஒரு 10 மணிக்கு நம்ம கல்லூரியில ஆரம்பிச்சோம்னா 5 மணி வரைக்கும் இந்த பயிற்சி நடக்கும் சார். ஒன் டே ஒரு நாளைக்கு. இப்ப இன்னைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு நாள் பயிற்சியில ஒரு ஸ்குவாஷ், ஒரு ஆர்டிஎஸ், அதுக்கப்புறம் ஒரு டீஹைட்ரேஷன், அந்த மாதிரி ஒரு 2-3 வகையான உணவுகள் செயல்முறை விளக்கமா உங்களையே செய்ய வச்சு நாங்க பயிற்சிகள் கொடுப்போம். சரிங்க மேடம். அங்க இருக்க மெஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் செய்யணும்னா அதுக்கு என்ன பண்றது, என்ன ப்ரொசீஜர்? இப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்ப ஊறுகாய் போடணும், இது பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு குவான்டிட்டி நீங்க இன்னைக்கு போட போறீங்க அப்படின்றத ஒரு சின்னதா ஒரு நோட் மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சார். என்ன பண்ண போறோம்ன்றதை எடுத்துட்டு அந்த மிஷினரி யூஸ் பண்றதுக்குள்ள அமௌண்ட்டை பே பண்ணிட்டு நீங்க மிஷினை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி மூலப்பொருள் கொண்டு வர்றது, அது எந்த மாதிரியான பேக்கேஜிங்ல, பாட்டில்ல போடுறோமா இல்ல பவுச்ல போடுறோமா எல்லாமே நீங்க டிசைட் பண்ணிக்கணும். அதெல்லாமே நீங்க கொண்டு வந்துடணும். இயந்திரங்கள் மட்டும் கொடுத்துடலாம், மிஷினரிஸ் மட்டும் நீங்க பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க இருக்குது. நான் வந்து கேவிகேல வந்து இந்த மசாலா ட்ரைனிங் மட்டும். சரிங்க ஓகேங்க சார். ஓகே. அப்போ நீங்க நம்ம மிஷின்ல வந்து பாத்தீங்களாங்க சார் கேவிகேக்கு வந்துட்டு? பார்த்தேன் மேடம். சரிங்க ஓகேங்க சார். சொல்லுங்க சார். நமக்கு சுகருக்கு பதிலா தேன் யூஸ் பண்ணிக்கலாமா? சர்க்கரைக்கு பதிலா தேன் சேர்க்க முடியுமா? அதை ட்ரை பண்ணிருக்கீங்களா மேடம்? இல்லைங்க சார், தேன் ஹனி வாய்ப்பு கம்மிங்க சார். எங்களுக்கு சுகர் வீட்லயே அதை ரெடி டு சர்வ் பண்றோம், வீட்லயே அரைக்கிறோம். அதுல தேன் சேர்த்து சாப்பிட முடியாதா? நீங்க வீட்டு அளவுல சாப்பிடுங்க சார். இப்ப ஒரு டம்ளர் ஜூஸ் குடிக்க போறோம் அப்படின்னா இப்ப மேங்கோவே அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல தேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேங்கோ வந்து நல்ல இனிப்பா இருக்கு மேடம். சப்போஸ் பப்பாளி வந்து அடிக்கிறோம், பப்பாளியில வந்து அவ்வளவு சுகர் திக்கா இதா இருக்காது, இனிப்பு அதிகமா இருக்காது. இப்ப நான் என்கிட்ட பப்பாளி இருக்குது, அதனாலதான் நான் கேக்குறேன். நான் தேன் சேர்த்தா நல்லா இருக்குமா இல்ல சர்க்கரையும் சேர்க்கலாம்? சர்க்கரை சேர்க்கலாம். பப்பாளி ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கலாம் சார் வீட்ல. டாக்டர்ஸ்க்கு எல்லாம் போகும்போது ஒரு வைட்டமின் ஏ கம்மியா இருக்கு, சி கம்மியா இருக்கு, ஒரு டி கம்மியா இருக்கு, இப்படி இப்போ ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு சொல்றாங்க. நம்ம அந்த ஃப்ரூட்ஸ்ல நீங்க இந்த விட்டமின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்படி அந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டுக்கு வைட்டமின் ஏ அதிகமா இருக்கும், இந்த ஜூஸ் குடிச்சா வைட்டமின் பி அதிகமா இருக்கும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா அதை வைக்க முடியுங்களா? அதாவது இப்போ ஃபோர்டிஃபிகேஷன் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இதை பொறுத்துதான். இதே மாதிரி தான் அரிசியில வந்து தேவையான நியூட்ரியன்ஸ, சத்துக்களை அதுல வந்து ஊட்டமேற்றி அதை கொடுக்கிறது தான் ஃபோர்டிஃபிகேஷன் ஆஃப் ரைஸ். அது ஒரு கான்செப்ட் வந்திருக்கு, டெவலப் பண்ணி இருக்காங்க. விரைவில் ரேஷன் கடைகள் எல்லாம் கொடுக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தகவல் வெளியானது. ஆனால் தற்போது அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு நினைக்கிறேன். சோ அது சில எதிர்ப்புகளின் காரணமாக இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய தகவல். கூடுதல் தகவல் வழங்குமாறு டாக்டர் ஜோதிலட்சுமி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அதுல புரோட்டீன் என்ரிச்டு பப்பாளி, இப்ப சார் முன்னாடி சொன்னாங்களே பப்பாளி பழம் நிறைய இருக்கு. யூஸ்வலா பப்பாளி ஜூஸ் பாத்தீங்கன்னா அரைச்சிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அதுல இருக்க நல்ல பெக்டின் அதுல திக்கா இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஜெல்லு மாதிரி கிரியேட் ஆகும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ல நிறைய பேர் விரும்பவே மாட்டாங்க பப்பாளி. ஆனா அது மாதிரி ஒரு சத்தான பழம் எதுவுமே கிடையாது. அதுல புரோட்டீன் என்ரிச் பண்ணிருக்கோங்க சார். சோயா புரோட்டீன் என்ரிச் பண்றது, மில்க் புரோட்டீன் என்ரிச் பண்றது. சோ இந்த மாதிரி நியூட்ரியன்ட்டை என்ரிச் பண்ணி நல்ல ஹோமோஜனைஸ் பண்ணிட்டு அதை பாட்டில் பண்ணும்போது அதுக்கு அந்த புரோட்டீன் சத்து அதுல சேர்த்திருக்கும் 5-10% வரைக்கும். இந்த ஆராய்ச்சியை நானே பண்ணியிருக்கேன் சார். அதனால தைரியமா இந்த மாதிரி சத்துக்களை நாம சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நன்றி மேடம், தகவலுக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சி ஆகும். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு ஃப்ரூட் ஜூஸ் ப்ரிப்பரேஷன் அல்லது பழச்சாறு தயாரிப்பு என்பது ஆகும். மகளிரை தொழில் முனைவோர் ஆக்குவோம் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது 2ஆம் பாகம் ஆகும். இந்த நிகழ்ச்சியை செம்மையாக வழங்கிய டாக்டர் ஜோதிலட்சுமி அவர்களுக்கு எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தகவலை வழங்கும் போது அவங்களோட கல்லூரியோட பணிகள், ஆராய்ச்சி பணிகள், செயல்பாடுகள், அந்த துறையின் செயல்பாடுகள் போன்ற தகவல்கள் அனைத்தையும் தெரிவித்தார்கள். அது மாதிரி பல பானங்கள் எவை எதெல்லாம் பானங்கள் தயாரிக்க உகந்த பழங்கள், அத மாதிரி அவற்றின் பயன்பாடுகள், பானங்களின் வகைகள், குறிப்பாக ஸ்குவாஷ்னா என்ன, ஜூஸ்னா என்ன, சிடாரு, ஆர்டிஎஸ் போன்ற அனைத்து தகவல்களையும் விளக்கமாக தெரிவித்தார்கள்.
தயாரிப்பு, அதாவது முன் தயாரிப்பு தொழில்நுட்பம், தயாரிப்பு தொழில்நுட்பம் போன்ற பல தகவல்களை தாங்கி வந்தது இந்த நிகழ்ச்சி. இந்த தகவல்களை நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் ஜோதிலட்சுமி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களும் பல கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு பல தகவல்கள் அனைவரையும் சென்று சேர உதவினார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.